ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ கடைசியா ஒரு வழியா ஜீவா அண்ணனும் பிகேஎல்ல கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல என்ட்ரி ஆயிட்டாரு. ஸோ அதை பத்தின நியூஸ் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண அசிஸ்டன்ட் கோச் டே 2 ஆக்ஷனை யாரு ஆக்ஷன் பண்ண போறாங்க அதை பத்தின அப்டேட், டே 2 டைம் எல்லாமே பிகேஎல் பத்தி சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் 2025 பிளே ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் ஆர்சிபியோட ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால ப்ரோ ஐபிஎல் பத்தி பேசுங்க ப்ரோ ஐஎஸ்எல் பத்தி பேசுங்க ப்ரோ, ஏன் பிகேஎல் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக இதை நான் போடுறேன். பட் பிகேஎல் பற்றி போட்ட வீடியோ மட்டும் தான் நம்ம சேனலில் வியூஸ் போவோம். ஐபிஎல் பற்றி நான் என்ன போட்டாலும் போவாது, அதான் கொஞ்சம் வலிக்குது. பட் இருந்தாலும் கேட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். பிளே ஆஃபை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐபிஎல் 2025 பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆன 4 டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல முடிச்ச டீம் பஞ்சாப் கிங்ஸ், 2வது இடத்துல ஆர்சிபி, 3வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், 4வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ். இந்த 4 டீம் தான் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஐபிஎல் 2025 பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு கம்பேக் சீசனா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆர்சிபியை விட்டுருங்க, பட் மத்த 3 டீம்ஸ் டேபிள்ல டாப் 4ல முடிச்ச டீம் லைக் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஜிடி, ஆர்சிபி தவிர இந்த 3 டீம்ஸுமே 2024 ஐபிஎல்ல டேபிள்ல 8, 9, 10 இடங்களை முடிச்ச டீம். சோ அவங்களோட பெரிய கம்பேக்கா இது இருந்து அண்ட் டேபிள்ல டாப்லயும் முடிச்சிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து 2 சீசன் ஒரு கேப்டனா டேபிள் டாப்ல முடிச்ச ஆல்ரெடி ரோஹித் சர்மா அண்ட் கூடவே ஹர்திக் பாண்டியா அந்த ரெக்கார்டை பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயரும் ஆடான இருக்காரு. பட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 டிஃபரெண்டான டீமை கூட்டு போயிருக்காரு. அங்கதான் தலைவன் கெத்தா நிக்கிறாரு. அண்ட் குவாலிஃபயர் 1 பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி டேபிள்ல டாப் 2ல முடிச்ச இந்த 2 டீமுக்கு இடையில தான் நடக்க போகுது. கண்டிப்பா தரமான போட்டியா இருக்க போது. வின் பண்ற டீம் ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் போவாங்க, தோக்குற டீம் குவாலிஃபயர் 2 போவாங்க ஜூன் 1 அன்னைக்கு. அண்ட் தென் எலிமினேட்டரை பொறுத்த வரைக்கும் நியூ பங்காளிஸான குஜராத் டைட்டன்ஸா இல்ல மும்பை இந்தியன்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 டீமும் எலிமினேட்டர் ஆடுவாங்க. ஜெயிக்கிற டீம் குவாலிஃபயர் 2 போவாங்க, தோக்குற டீம் அப்படியே வெளியே போயிடுவாங்க டோர்னமெண்ட்டை விட்டு. தென் குவாலிஃபயர் 2 பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர் 1ல தோத்த டீம் எலிமினேட்டர்ல வின் பண்ண டீம் ரெண்டும் மோதுவாங்க. இந்த 2 டீம்ல வின் பண்ற டீம் ஃபைனல் போவாங்க. ஆல்ரெடி அங்க ஒரு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. 2 டீமுக்கு நடக்கிற போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கப்பை தூக்குவாங்க. சோ உங்களோட ப்ரெடிக்ஷன் படி பிளே ஆஃப் எப்படி போக வாய்ப்பு இருக்கு, யாருக்கு இந்த சீசன் கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாம முக்கியமான விஷயம் ஆர்சிபி பத்தினது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் ஐபிஎல் 2025 வேற லெவல்ல ஆடி இருக்காங்க, நோ டவுட். அதுல முக்கியமா விராட் கோலி பாத்தீங்கன்னா 600 ரன்னுக்கு மேல இந்த சீசன் அடிச்சிருக்காரு. அதாவது ஒரு பிளேயர் ஐபிஎல் வரலாற்றிலே அதிக முறை 600 ரன் ஒரு சீசன்ல அடிச்சதுன்னா அது விராட் கோலி தான். 5 சீசன் 600 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. தலைவன் ஆல்வேஸ் கிங் தான். ஐபிஎல் மட்டும் கிடையாது, கிரிக்கெட்டுக்கே அதை திரும்பவும் ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் 50 அடிச்சாலே ஆர்சிபி ஜெயிக்குது அப்படிங்கிற ரெக்கார்டும் இப்ப வரைக்கும் ஹோல்ட் ஆகுது இந்த சீசன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஒட்டு மொத்தமா 8 டிஃபரெண்டான பிளேயர்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓவரால் 9 போட்டி வின் பண்ணிருக்காங்க. 10 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல 8 டிஃபரெண்டான பிளேயர்ஸ். குர்ரல் பாண்டியா, ரஜத் படி தான் 2 முறை வாங்கியிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு முறை. இது வேற லெவல் டீம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் வரலாற்றிலே எந்த ஒரு டீமும் அவேல நடக்கிற 7 போட்டியும் ஒன்னா ஜெயிச்சதே கிடையாது ஒரு சீசன்ல. பட் ஆர்சிபி இந்த முறை அவேல ஆடின எல்லா கேமையும் ஜெயிச்சிருக்காங்க. அல்டிமேட் போற இடத்துக்கெல்லாம் சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அசால்ட்டா ஏப்பெல்லாம் கடந்து போய் ஐபிஎல் கப்பை தூக்கிடுவாங்க. பட் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா லீக் மேட்சும் ஆர்சிபி சூப்பரா ஆடி பிளே ஆஃப் சொதப்பி நம்ம பார்த்திருக்கோம். அப்படி நடக்காம இருக்கணும் இந்த வருஷம் நம்ம வேண்டிப்போம். அண்ட் உங்களோட சாய்ஸ் யாருங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பிகேஎல் அப்டேட் குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 12. சோ அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் தங்களோட அசிஸ்டன்ட் கோச் யாருங்கிறத அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பிரவீன் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தரை தான் அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் கோச் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக 2014-15 சீசன்கள்ல, அதாவது பிகேஎல் சீசன் 1 மற்றும் 2ல இதே டீமுக்காக பிளே பண்ண ஒரு பிளேயர் தான். எஸ், அவர் முன்னாள் பிகேஎல் பிளேயர். அதுக்கப்புறமா கோச்சிங் கரியருக்குள்ள போனாரு. ஒரு சில டொமஸ்டிக்ல கோச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் இப்போ திரும்பவும் ரிட்டைன் ஆயிருக்காரு பெங்கால் வாரியர்ஸுக்கு அசியா அசிஸ்டன்ட் கோச்சா. ஆல்ரெடி நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்ப பிரவீன் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு அசிஸ்டன்ட் கோச்சா பெங்கால் வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அடுத்ததா ஜீவா குமார் அண்ணன் இந்த வருஷம் பிகேஎல் இல்லையோ
அப்படிங்கிற மாதிரி பயந்தேன். ஆக்சுவலி போன டைமே ஏதோ ஒரு டைம் அப்பாயின்ட் பண்ணாங்க, பட் அவர் வந்து டீம் கூட டிராவல் பண்ணல. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் நம்ம பிசி ரமேஷுக்கு வந்து அசிஸ்டன்ட் கோச்சா நம்மளோட ஜீவானனை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தரமான ஒரு பிக்கு. ஜீவானனை பத்தி நம்ம என்னதான் சொல்ல, நிறைய வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஜீவா குமார் அவர்களை இப்போதைக்கு அபிஷியலா பெங்களூரு புல்ஸ் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பெங்களூரு புல்ஸை தவிர இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பெங்களூரு புல்ஸை தவிர எல்லா 11 டீமுக்கும் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க. பட் பெங்களூரு புல்ஸ்க்கு மட்டும் யாருமே இல்லை. இப்போ அதுவுமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஜீவானந்த் தான் அந்த அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு 12 டீமுக்குமே ஹெட் கோச்சும் இருக்காங்க, 12 அசிஸ்டன்ட் கோச்சும் இருக்காங்க. நம்ம ஹெட் கோச் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தோம். அசிஸ்டன்ட் கோச் வீடியோ வேணுமா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அசிஸ்டன்ட் கோச்சுக்கும் தனியா வீடியோ போட்டுருவோம். 12 டீமோட கோச் யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த ஜீவானனோட என்ட்ரி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அண்ணனுக்கு இப்போதைக்கு கோச்சிங் கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பிகேல இந்த மாதிரி தமிழ்நாடு கோச்சஸ் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம சுரேஷ்குமார் தமிழ் தலைவாசோட கோச்சா இருக்காரு. இது இல்லாம எம் பார்த்திபன் வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தாரு யூ மும்பாக்கு. அண்ட் இப்போ ஜீவா அண்ணன் கொஞ்சம் பார்க்க கேட்க நல்லா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் டே 1 ஆக்ஷனை பத்தி நான் டீடைல்டா நிறைய வீடியோ போட்டேன். பட் டே 2 பத்தி பெருசா மென்ஷன் பண்ணல. லைட்டா சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டேன். இந்த டே 2 ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லிகா சாகர், இந்த முறை நான் அவங்க பேரை மறக்கல, மல்லிகா சாகர். ஸோ அவங்க தான் ஆக்ஷனரா இருக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. டே 1 சாரு சர்மா அவர்கள் வந்து ஆக்ஷனிங் பண்ணுவாங்க, அதாவது ஹோஸ்ட் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஏதாவது சிம்பிளா இருக்கு அப்படியே சொல்லிக்கிறேன். அது சாரு சர்மா அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு. பிகாஸ் அது டெலிகாஸ்ட் இருக்க போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாட் ஸ்டார். அதை பத்தி நம்ம டீடைலா போட்டுருக்கோம். இன்னும் பார்க்கலையா? ஸோ நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. பட் டே 2 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபுல் டே ஆக்ஷன். த்ரூ அவுட் ஆஃப் ஃபுல் டேவும் ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது, ஈவினிங் 6 மணி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அவ்வளோ பிளேயர்ஸ், 500க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ பிகே இதை பத்தி எந்த ஒரு டீடைலுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதாவது எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர், எத்தனை ஆடினவங்க, இந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா தெரிகிற விஷயம் 500க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அத்தனை பேரையும் மேக்ஸிமம் ஆழத்துக்கு விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபில்டர் ஆகும். இது எல்லாமே நார்மலா இருக்கிற விஷயம் தான். பட் டே 2ல வந்து நிறைய பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ ஃபுல் டேவும் ஆக்ஷன் பண்ண போறது மல்லிகா சாகர் அவங்க தான். நான் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இப்போதைக்கு காலையில 10 மணி அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சேனல்லையுமே 6 மணி 7 மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டா 7 மணி தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு காலையில 10 மணி டே 2 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவினிங் 6 வரைக்கும் இந்த ஆக்ஷன் இருக்கும். அண்ட் இந்த டே 2 ஆக்ஷன் கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. பிகாஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 இருக்கு IPL 2025ல. அது மட்டும் இல்லாம ஃபுல் டே டெலிகாஸ்ட்லாம் வாய்ப்பே இல்ல. இம்பார்ட்டன்ட் பிளேயரும் கிடையாது, வியூவர்ஷிப் பெருசா அடிவாங்க, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. எஸ், நம்மள மாதிரி பிகேஎல் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, பட் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நோ, காமன் ஃபேன்ஸ் உள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க. அதனால இது டெலிகாஸ்ட் இருக்காது. ஜஸ்ட் பிகேஎலோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 hour நம்ம சேனல்ல ஃபுல் டீடைலோட வீடியோ வந்துடும். ஸோ அதை நீங்க பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.